எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்ஸ்டபிள். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்ஸோட ப்ரைஸ் பற்றி கிரிப்டோ கான்ஸோட டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. பிடிசி வெப்சைட் டவுன்லோட் பண்ணி டே டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $40,686 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைஸு 48,000க்கு மேலே ஒரு விக்கு மட்டும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபால் ஆகின்னு இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் $40,682 இருக்குது. ஸோ 40,500 ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் இருக்குது இல்லைங்களா. இந்த 40,500 தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வெள்ளிக்கிழமை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பிரேக் பண்ணியிருக்கு. அதாவது இந்த கேண்டலோட க்ளோசிங் இந்த கேண்டலோட லோ பாருங்கள் 40,276 பிரேக் பண்ணியிருக்கு. 40,500 பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் கேண்டல் க்ளோஸ் வச்சது பார்த்தீங்கன்னா 41,600க்கு மேலே தான் போய் க்ளோஸ் வச்சுருக்கு. அதாவது 40,500க்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்க முடியாமல் விக்கு மட்டும் வச்சுட்டு மேலே போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ மேலே எது வைக்க போயிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை போய் மீட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணியிருக்கு. ஸோ டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாட்டர்டே சண்டே ஆஸ் யூஷுவல். ஓகேங்களா. சாட்டர்டே சண்டேனா நம்மளுக்கு என்ன ஆகும், பெரிய லெவலில் மூவ்மெண்ட்டே இருக்காது. நம்மளுக்கு அதே ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சிலே இருந்துட்டு ப்ளஸ் டோஜி மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி தான் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் காலையிலேருந்தே நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போது நம்மளுக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சும் இருக்குது, ரீடெஸ்ட்டும் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ ரீடெஸ்ட் ஆனதுனால ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாலிங் கொடுத்துன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வீக்லி கேண்டலில் போய் செக் பண்ணோம். ஸோ வீக்லி கேண்டல் என்ன ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. ஸோ ஒரு பெரிய ஷூட்டிங் ஸ்டார் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ போன வாரம் நம்மளுக்கு ஃபார்ம் ஆன கேண்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி டைப்பில் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த டோஜி டைப் கேண்டல் ஃபார்ம் ஆனாலே என்ன ஒரு விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பையர்ஸும் செல்லர்ஸும் ஒரு சமபலத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயந்தான். ஓகேங்களா. ஆனால் இது நல்ல ஒரு உச்சியில் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா இந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டலாக இது ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா இந்த லோ இருக்குது பாருங்கள், இந்த டோஜியோட லோ, இந்த டோஜியோட லோவஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னா 40,276. இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஒருவேளை இந்த டோஜி ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இந்த லோக்கு கீழே நம்மளுக்கு ஒரு விக்கு விட்டுதுன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு மறுபடியும் ஒரு மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும். ஸோ மேல் நோக்கி போகிறதா இருந்தால் எது வைக்க போகும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 44,000 45,000 இந்த ரேஞ்ச் வைக்கும் போகும். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லோ அந்த வீக்லி கேண்டல் இருக்கு இல்லைங்களா, வீக்லி கேண்டலோட லோவஸ்ட் ப்ரைஸை கேண்டல் கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா, டெய்லி கேண்டல் கிடையாதுங்க, வீக்லி கேண்டல். ஓகேங்களா. க்ளோஸ் வச்சுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆக போகுது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் வீக்லி கேண்டலில் நம்மளுக்கு இந்த லோக்கு கீழே நம்மளுக்கு விக்கு விட்டுட்டு இந்த வார கேண்டல் 40,200க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டான்னா நம்மளுக்கு ஃபர்தராக ப்ரைஸ் 44லேருந்து 45க்கும் அகெயின் ஒரு புல் பேக்காக மேலே போகும். ஓகேங்களா. ஸோ கீழே க்ளோஸ் வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி கேண்டல் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வீக்லி கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லி கேண்டல் இந்த 40,500 கீழே க்ளோஸ் வைக்கணும். ஆக்சுவலாக இப்போ 40,500 கிடையாதுங்க, இப்போ இந்த லோ. ஓகேங்களா. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஃபார்மாக இல்லைங்களா 40,200. ஓகேங்களா. இந்த 40,200 கீழே 276ங்களா, நான் 200 ரவுண்டாக வச்சுக்கிறேன். இதுக்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். மார்க்கெட் செல்லிங் மோடில் தான் இருக்குது. செல்லிங் ப்ரெஷர்
ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செல்லிங் மோடில் தான் இருக்குது, செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது மார்க்கெட்டு. இன்னும் நம்மளுக்கு என்னென்னா பையிங் வந்து ஆக்டிவேட் ஆகலை. அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா செல்லிங்கு இன்னும் வந்து தெளிவான முறையில் ஆக்டிவேட் ஆகலை, ஆனால் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது மார்க்கெட்டு. சரிங்களா? ஸோ தப்பித்தவறி வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எந்த ஒரு பையிங் இதுவும் வந்து பிளான் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து செல்லிங்காக தான் மார்க்கெட் வந்து கீழே வந்துன்னு இருக்குது. இன்னும் செல்லிங்க்கும் கூட பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. இந்த லோக்கு கீழே கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ வச்சதுன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக நம்மளுக்கு கீழே செல்லிங் தான். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டில் நம்மளுக்கு வந்து திக்கான ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது நல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராங்கான ஷூட்டிங் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ ஒரு பெரிய ஒரு கிராஷ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கிராஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய டம்ப்பும் வரும். ஓகேங்களா? ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டெய்லியிலையும் நம்மளுக்கு வந்து ஒரு செல்லிங் சிக்னல் இருக்குது. ஆனால் இன்னும் டெய்லியில் கன்ஃபர்மேஷன் ஆகலை. வீக்லியில் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டவுன் ட்ரெண்டு தான். நான் வந்து இந்த அப்பத்துலேருந்தே சொல்லின்னு இருக்கேன், மார்க்கெட் 48,000க்கு மேலே போய் வீக்லிக்கு அந்த க்ளோஸ் வச்சா மட்டும் தான் இது அப் ட்ரெண்ட் மாறும், இல்லைன்னா வந்து இது டவுன் ட்ரெண்ட் தான் சொல்லியிருங்க. இது ஓவராலாக நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட். இது வந்து புல் பேக் ரேலி, இது வந்து இது கிடையாது, புல் மார்க்கெட்டுக்கான ரேலி கிடையாது, இது வந்து புல் பேக் ரேலி. இந்த இந்த டம்ப் வந்ததுக்கான ஒரு கரெக்ஷன். ஓகேங்களா? புல் பேக் ரேலி மறுபடியும் வந்து ஃபர்தராக வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மந்த்லியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் தான். பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டவுன் ட்ரெண்டு இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை. சரிங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ஒரு மந்த்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய அக்ரெசிவான ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய வந்து ஃபார்ம் ஆகிறதுனால இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராஷ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அது நம்ம என்னன்றது பார்ப்போம். இந்த மந்த்து கேண்டில் க்ளோஸ் வைக்கிட்டோம். ஓகேங்களா? இந்த மந்த்து கேண்டில் க்ளோஸ் வைக்கிட்டோம். க்ளோஸ் வச்ச உடனே நான் வந்து அது கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா 40,400 கிட்ட வந்துருச்சு மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வருது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நைட்டு ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே நான் சொன்னது தான், இனிமேல் மார்க்கெட்டை ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஒன்று என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்னிங் மார்க்கெட்டு வந்து சைலண்ட்டாகவும் ஈவினிங் மார்க்கெட் வந்து வயலண்ட்டாகவும் பிஹேவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குதுன்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இனிமே மேபி மேலே போந்துடும். இந்த ஒன்ஸ் எனக்கு வந்து என்னென்னா இந்த லெவல் தாங்க. ஓகேங்களா? இந்த லெவலை கட் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா கன்ஃபார்மாக இது வந்து செல் ட்ரெண்டு தான். இது புல் பேக்கெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? புல் பேக்குனா நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்தே திரும்பிடணும் மார்க்கெட்டு. இங்கே இதுக்கு கீழெல்லாம் வரக்கூடாது. 30,000க்கும் வந்துட்டு புல் பேக் ஆகும், 25,000க்கும் அதாவது 38,000க்கும் வந்து புல் பேக் ஆகும், 39,000க்கும் வந்து புல் பேக் ஆகுன்றதுலாம் கிடையாது. நம்மளுக்கு வந்து புல் பேக்னால் இந்த ஏரியாவிலேருந்தே புல் பேக் ஆகணும். இந்த லோவை உடைக்கூடாது. ஒன்ஸ் இந்த லோ உடச்சானா இது டவுன் ட்ரெண்டுக்கான சைன் தான். மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் போகும். ஓகேங்களா? 40,500 லெவல் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கடைசியாக இருக்கிற ஒரு பையர்ஸ்க்கான கடைசியான இருக்கிற ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகேங்களா? அதை உடச்சிட்டு கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டோன்னா நம்மளுக்கு செல்லிங் தான். மார்க்கெட் வந்து நல்லா செல்லாக போகுது, நல்லா பெரிய லெவல்லே கிராஷ் வரப்போகுது. ஆனால் இந்த கிராஷை பார்த்து பேனிக் ஆக தேவையில்லை. ஏகப்பட்ட பிரச்சனை வரலாம். என்ன பிரச்சனை எடுத்து வர போகிறாங்களா தெரியாது. ஓகேங்களா? பெரிய பிரச்சனையே தான் எடுத்துன்னு வருவானுங்க எப்படி இருந்தாலும். அதனால் இந்த கிராஷ் எல்லாம் பார்த்துட்டு இதாக பேனிக் ஆக தேவையில்ல. கீழே ப்ரைஸு வந்ததுன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், திரும்பவும் கீழே ப்ரைஸ் வந்து ஐயோ போச்சே கீழே வந்துச்சே இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே யோசிக்க தேவையில்லை. ப்ரைஸு கீழே வந்ததுன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான்.
ஓகேங்களா. ப்ரைஸு 15,000 கீழே வந்தால் மட்டும் தான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏற்கனவே நான் 85% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்க. மீது மறுபடியும் பார்த்தீங்கன்னா 15,000 கீழே வந்தால் தான் நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ ப்ரைஸு நம்மளுக்கு வந்து 15,000 கீழே, பிடிசி வந்து 15,000 கீழே வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏற்கனவே 85% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஓகேங்களா. பேலன்ஸ் 15% தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்வாயில் கேப்பில் ஏதாவது வந்து அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு கிடைச்சுன்னா கூட வேங்க, அவசரப்பட்டுலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா. 15,000 கீழே வந்தால் தான் நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட்டுங்களா. ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் வாங்கவே இல்லை ப்ரோ, நான் வாங்கவே இல்லை, சுத்தமாக வாங்கவே இல்லை அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஏ பண்ண ஆரம்பிக்கணும். கீழே வர 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 டிசிஏ பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 இல்லை 30,000 ரேஞ்சிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மெல்ல மெல்ல வந்து டிசிஏ பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா. நீங்கள் வந்து 15,000 வைக்கலாம் வெயிட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் ஆஃப் த மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச லெவலுக்கு 35,000 37,000லேருந்து நீங்கள் வந்து டிசிஏ பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆனால் 85% இன்வெஸ்ட் பண்ணவங்க, இப்போ நான் அப்படி தான் பிளான் பண்ண போகிறேன். உங்களை விருப்பம், நீங்கள் வந்து எப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏற்கனவே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 85% ஆஃப் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் 15% 15,000 கீழே வந்தால் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ இல்லைன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நான் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு வந்து 15,000 கீழே வந்தால் மட்டும் தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுவேன். ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ இதுதான் வந்து இதோட பிடிசியோட அனாலிசிஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னென்னா ஹொபாய் காயினை பற்றி கேட்குறீங்க, ஹொபாய் காயின் அனாலிசிஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது நம்மளோட ஸ்டூடெண்ட்டு கூட அதை பற்றி பேசினாங்க. அது ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஹொபாய் காயின் வந்து இது மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் கேட்குறீங்க. ஸோ எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் அது வந்து பார்க்குறேன். ஸோ ஹொபாய் காயின் வந்து எதில் ஆக்சுவலாக வந்து இருக்குன்றதும் நீங்கள் சொல்லுங்கள். எம்இஎக்ஸி எக்ஸ்சேஞ்சா இல்லைன்னா எந்த எக்ஸ்சேஞ்சில் அது வந்து சார்ட் இருக்குது அப்படின்றது பார்த்து கூட எனக்கு வந்து சொல்லுங்கள். ஏன்னா ஹொபாய் எப்படி இருந்தாலும் நீங்கள் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்கன்னா அது எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, எந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கியிருக்கீங்க, அதிகமாக நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கியிருக்கீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சோட சார்ட் அவைலபிளாக இருக்கான்றது கொஞ்சம் எனக்கு பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் ஹொபாயோட டோக்கன் வந்து எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்றது நான் பார்த்து வந்து அனலைசிஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியான டிஸ்டர்ப் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ சொல்லிக்கிறாமல் எல்லாம் ஓன் அனலைசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி நீங்களும் ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.